நிகில் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் இயக்குனர் பாண்டியராஜ். பசங்க 2, பசங்க, மெரினா, அதுக்கப்புறம் என்னுடைய 3வது படம், அதாவது என்னுடைய 5வது படம், குழந்தைகள் படமாக 3வது படமாக பசங்க 2 வர்ற டிசம்பர் 24 மிலாடி நபிக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக மனசுக்குள்ளேயே நினச்சி வச்சுருந்த ஒரு கதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அதை அன்றைக்கி வந்து படமாக அதை பார்க்கும்போது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா படத்தையுமே நாங்கள் பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம். இருந்தாலும் அதை மீறி ஒரு ஆத்மார்த்தமான படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, பசங்களுக்கும் இந்த பசங்க 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. முதல்ல பசங்க அது வந்து ஒரு வில்லேஜில் நான் படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய ஸ்கூல், அதை பற்றியான ஒரு படம். இது பசங்க 2 வந்து டோட்டலாக இங்கே சிட்டியில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் குழந்தைகளை பற்றியான, நம்ம குழந்தைகளை பற்றியான ஒரு கதைன்னு சொல்லலாம். இன்றைக்கி உள்ள குழந்தைகளுடைய மனநிலை என்ன இருக்குது, அவங்க ஸ்கூலை எப்படி பார்க்குறாங்க, இந்த டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸ் குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே அலசி பார்க்குற ஒரு படம். ஐயோ, இது ஏதோ பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி குழந்தைகளை பற்றி சொல்லுவாங்களோ அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. பசங்களில் எவ்வளோ காமெடி ஒரு ஜாலி இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் குழந்தைகள் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே ஜாலியாக ஒரு படம். அதுதான் பசங்க 2. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே நடந்த நம்ம குழந்தைகள் பண்ணுற சேட்டைகள், நம்ம குழந்தைகள் கேட்ட கேள்விகள், பக்கத்து வீட்டில் பார்த்த குழந்தை, டீச்சர்ஸுடைய நீங்கள் பழகுன ஒரு டீச்சர்ஸ், அதுக்குள்ளே நம்ம இருப்போம் ஒரு 10-15 சீல், நம்ம வீட்டில் உள்ள விஷயத்த சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு அதை தான் நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு விஷயங்களை படமாக பண்ணது தான் அந்த பசங்க 2. இந்த படத்துக்கான 3 வருஷமா ஒரு ரிசர்ச் எதுக்காக, அப்படி என்ன இல்லை 3 வருஷம் ரிசர்ச் அப்படின்னா ஏதோ பயங்கரமாக சயின்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக சொல்ல போகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, பசங்க வந்து என்னுடைய லைஃப், நான் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறதுனால அதை படமாக எடுத்து தொகுத்து கொடுக்கறதுக்கு காட்சியாக ஈஸியாக இருந்தது. இது வந்து என்னென்னா, அது நம்ம பிரச்சனை. இது வந்து கொஞ்சம் இப்போ உள்ள குழந்தைகள், ஒரு 7-7.5 வயசு குழந்தைகளுடைய மனநிலை ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ உள்ள குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு, பேச்சு, அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் இது பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆய்வு வந்து என்னென்னா, ஒரு 100க்கு ஒரு 10-20 குழந்தைகளுக்கு ADHD இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ADHDனா என்ன அப்படின்னா, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்னும். அது என்னடா பேபிசிட்டிங் ரேஞ்சில் சொல்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி ஒரு ஆய்வு எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த குழந்தைகள்னால ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. பிடிச்ச விஷயம்னா 1.5 மணி நேரம் கூட அந்த இடத்துல உட்காருவாங்க. ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு டீச்சர்ஸ் பிடிக்கல, அந்த கிளாஸ் ரூம் பிடிக்கல அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இது வந்து எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஒரு மற்றவங்க போட்ட பாதையில் தான் நடந்துப்போம். அவங்க வந்து தனித்துவமாக ஒரு பாதை போட்டு போகணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எரம்ப விஷயங்கள் இருந்தது. ஸோ இது என்ன, ADHDனா என்ன, இந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹாலிவுட் பொதுவாக ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு 2-3 படங்கள் நம்ம பார்ப்போம் எப்பவும் படம் பார்க்கும்போது. இந்த படத்தை வந்து எப்படி இருக்கும் அந்த ADHD சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, எந்த ஹாலிவுட் படமுமே இப்படி இந்த ப்ராப்ளத்தை எதிர்க்கல. இப்போ டிஸ்லெக்சியாவை வந்து தாரே ஜமீன் பரில் சொல்லியிருந்தாங்க. ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஹரிதாஸுங்கிற ஒரு படத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளங்கள் ரொம்ப படங்கள் இருக்குது. பட் இந்த ADHDயை பற்றி படங்களே இல்லை. அப்புறம் அந்த மாதிரி குழந்தைகளை டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் எல்லாத்துலேயும் மீட் பண்ணி அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், எப்படி பேசுவாங்க, எப்படி லுக் இருக்கும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 குழந்தைகளை செலக்ட் பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணி அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்ன, இதைத்தான் எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு இதுவாச்சு. அதுக்காக 3 வருஷமும் இதே வேலையாக இருந்தீங்களன்னா அப்படியும் இல்லை. இடையில நாங்கள் படம் கெடி பிளாக் விளையாடுங்கிற மாதிரி படம் பண்ணிக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து கலெக்ட் பண்ணி தான் அந்த படத்தை பண்ணோம். ஒரு விஷயத்தை ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லும்போது ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு காமெடியாகவும் சொல்கிறதுக்கான காரணம் இல்லை. இன்றைக்கி என்னென்னா, ஒரு படம் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு மீடியா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா தான் சினிமாங்கிறது. அதுக்குள்ளே வந்து நல்ல படங்கள், கமர்ஷியல் சினிமா, நல்ல சினிமா எல்லாமே ஒருத்த சினிமா. என்ன அப்படின்னா, பசங்க வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு டாக்கு ட்ராமாவும் இருக்கும். மெரினா படம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலுக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதை மிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். ஒரு சினிமா பார்க்க நான் எதுக்கு தேட்டருக்கு சினிமா பார்க்க வரணும் அப்படின்னா, 1008 பிரச்சனையில் நான் இருக்கேன். நான் அதை மீறி தேட்டருக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக கொஞ்சம் ஃபேமிலியோடு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகலாம்ட்டு வந்தால் அங்கேயும் நீங்கள் ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்குனீங்க அப்படின்னா கடுப்பாயிடுவாங்க. அதுக்கு தான் ஒரு நல்ல சினிமாவுக்குள்ளேயும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுக்கு வைக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே எதுக்கு சூர்யா சார் வர்றாங்க, அமலாபால் வர்றாங்க, பிந்து மாதவி வர்றாங்க, ஏன் குழந்தைகள் பசங்களில் வந்து எல்லாரும் கேட்டாங்க, பசங்களில் வந்து முழுக்க குழந்தைகளை நம்பி படம் பண்ணீங்க, இப்போ எதுக்கு சூர்யாவை நம்புறீங்க அப்படின்னு. அது கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், அதை வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து சொல்லும்
சொல்லும்போது அதோடைய ரீச் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அதுக்குள்ளே சூர்யா சார் எல்லாரையுமே கொண்டு வந்தது. இன்னொன்று, சார்லி சாப்ளின் படங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சார்லி சாப்ளின் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாப்புல, ரொம்ப சாப்பாடு கூட இதுன்னு இருப்பாப்புல, ஆனால் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் என்னுடைய இந்த படத்துடைய பேட்டர்னு. அதுதான், குழந்தைகள் கஷ்டப்படும், பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க, ஆனால் படம் பார்க்குறவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்மளையும் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியும் கிடைக்கும். அதே இது நம்மளத்தான் சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய ஹைலைட்ஸு. கமர்ஷியல் என்ன கதை சொன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சில்ட்ரன் ஃபிலிம், நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து அதுக்குள்ள கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் அவார்டு நல்ல ப்ரெஸ்ஸில் வந்து நல்லா எழுதி பேர் கொடுக்கையும், ஆனால் படம் ரீச் ஆகாமல் போகும். எல்லாமும் கலந்து ஒரு கமர்ஷியலாக கொடுக்கும்போது தான் ஆடியன்ஸுக்கும் பிடிக்குது. அதனால தான் நான் அந்த பேட்டர்னில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த படத்தில் வந்து சூர்யா சார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கதை கேட்டது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் முறைகள் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த படத்தில் அவரே வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா, இல்லை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா? இந்த படத்தில் அவரோட ரோல் எப்படி இருக்குது? இல்லை, இது நான் ஆக்சுவலாக என்னுடைய பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்லேயே இந்த படத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இன்றைக்கி உள்ள சிட்டியில் உள்ள பேரண்ட்ஸுடைய ப்ராப்ளம்ஸ், டீச்சர்ஸுடைய ப்ராப்ளம்ஸ், குழந்தையுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே காலையில் எந்திரிச்சான் அப்படின்னா அந்த நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு பரபரப்பான ஒரு உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். டென்ஷன்லேயே திடுறான், கோபத்திலேயே இதுங்கிறான். அந்த குழந்தைகள் வந்து கூப்பிட்டா கூட கோபத்திலேயே திடுறான். இதெல்லாம் ஏன், இதோடைய ஓட்டம் என்ன, இதோடைய முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இதுக்குள்ளே இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை, இந்த ஒரு மாதிரி விஷயத்தை, கரண்ட் மேட்ரு, இன்றைக்கி உள்ள ப்ராப்ளத்தை சொல்ல போகிறோம். அதை நான் மட்டும் சொன்னேன்னா ரீச் ஆகும். ஆனால் இன்னும் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து சொன்னோம்னா, சூர்யா மாதிரி ஒரு ஆட்களோட சேர்ந்து சொல்லும்போது இன்னும் அதோடைய ரீச் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல விஷயத்த சொல்கிறோம், சூர்யா மாதிரி ஒரு ஆளோட சேர்ந்து சொல்லலாம். அப்படி தான் சூர்யா சார்ட்ட போய் நான் கதை சொன்னேன். ஃபஸ்ட்டு அவருடைய ப்ரொடக்ஷனில் அவருக்கே வந்து என்ன சார் நீங்களே ப்ரொடக்ஷன் கையில் வச்சுருக்கீங்க, நான் இன்னும் படமே ஆரம்பிக்கலை, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை சார், உங்கள் டியூடிக்கான ஃபஸ்ட்டு படத்துக்கான எல்லாமே அதுக்குள்ளே இருக்குன்னு நான் நம்புறேன், ஒரு தடவை கதையை கேட்டு பாருங்க. நான் அவருக்கு தான் கதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற இதெல்லாம் வாங்கன்னு சொல்லியிருந்தார். பட் ப்ரொடக்ஷனுக்கு கதை அப்படிங்கிறதே அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. சரி சொல்லுங்கள் சார் கேட்போம் அப்படின்ட்டு கேட்டார். கதை கேட்டு முடித்த உடனேயே சார் சூப்பராக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் என்ன டியூட்டியில் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது சார், ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாயிட்டார். கதை சொன்ன அடுத்த 5வது நிமிஷமே சார் இந்த கதையை நீங்கள் இந்த கதையில் இந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னா, அவர் எதுவுமே யோசிக்கல. எத்தனை நாள் சார் தேவைப்படும் அப்படின்னார். ஒரு 5-6 நாள் தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நடிக்கிறேன் சார், ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், நம்மளும் உள்ளுக்கு இருந்து சேர்ந்து சொல்லும்போது இன்னும் நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு தான் அவர் உள்ளே வந்தார். அப்போ ஒரு சூர்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹீரோ இதுக்குள்ளே வர்றாரு. ஒரு 5 நாளில் வந்து என்ன சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணேன், இன்னும் வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது அந்த 5ங்கிறது 17 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து இது சூர்யா படம் மாதிரி இருக்காது, இது குழந்தைகள் படம் தான். அதுக்குள்ளே சூர்யா சாருடைய கேரக்டர், அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் குழந்தைகளுக்கு பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்படி தான் சூர்யா சார் இதில் ப்ரொடக்ஷனாகவும் நடிக்கவும் உள்ளே வந்தார். இந்த படத்தில் வந்து குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்ற பற்றி மட்டும் தான் சொல்லிக்கிறீங்க, இல்லை சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள்? இல்லை அதுதான், இந்த பசங்க 2 வந்து ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு பேசலை. இதுக்குள்ளே வந்து கல்வியை பற்றி பேசியிருக்கோம், குடும்பங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி பேசியிருக்கோம், குழந்தை வளர்ப்புனா என்ன, குழந்தை வளர்ப்பு ஒரு கலை, சமையல் எப்படி ஒரு கலையோ குழந்தை வளர்ப்பு ஒரு கலை அப்படின்னு பேசியிருக்கோம், குழந்தைகளை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்மளுடைய ஆசைகள்லாம் எப்படி குழந்தைகளுக்குள்ள திணிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நம்மகிட்ட என்னென்ன குழந்தைகள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகள் இன்றைக்கி சிட்டியில் உள்ள வாழ்கிற குழந்தைகளுடைய எல்லா ப்ராப்ளங்களையுமே எடுத்துக்கிட்டு பேசியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி ஒரு ஹாரர் டைப் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணும்போது அவர் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இதில் மியூசிக் டைரக்டர் வந்து அருள் கரோலே, அவர் வந்து பிசாசுன்னு ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருந்தார். பிசாசு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த RR தான் மைண்டில் நின்னது. என்னென்னா RRல் மெயினாக அந்த வயலின் பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. இந்த படம் வந்து ஒரு RR முடுக்கான படம். ஸோ வந்து இளையராஜா சார் மாதிரி ஒரு ஆள் தான் அந்த படத்துக்கு எனக்கு தேவை. ராஜா சார்ட்ட போகலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இது கொஞ்சம் ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுறான், எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த அளவுக்கு RR அப்படிங்கும்போது எனக்கு அருள் கரோல் தான் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. நான் இது சொல்லும்போது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாப்புல, இல்லை கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல மியூசிக் சென்ஸு உள்ள பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருப்பாப்புல. எனக்கு ஒரு டவுட் இருந்தது மீட் பண்ணும்போது. படம் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே தெரியும். RR வந்து படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த குழந்தைகளுடைய ஒர்க்கும், கேமராமேனுடைய ஒர்க்கும், மியூசிக் டைரக்டருடைய அந்த RR ஒர்க்கும் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நல்லா கொடுத்தாப்புல.
ஃபர்ஸ்ட் வந்து அம்லா பாலோட கேரக்டர் வந்து ஜோதிகா மேம் தான் வந்து ட்ரை பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கூட தான் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி சொன்னாங்க அம்லா பால். இல்லை, ஃபஸ்ட்டு நான் வந்து கதை சொல்லும்போது சூர்யா சார் நடிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லலாம், ஜோதிகா மேம் நடிப்பாங்களே சார் அப்படின்னு சொல்லி, சார் கேட்க வைப்பான்னு நடித்தா பண்ணுறாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. பட் அப்போதைக்கு அவங்க நடிக்கிற ஐடியாவிலே இல்லை. நான் அந்த கதையை போய் சொன்ன உடனேயே வந்து ஒரு நல்ல கதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இடையில யாரோ போய் ஹவ் ஓல்ட் ஆர் யூ டிவிடியை கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரீஎன்ட்ரிக்கு ஒரு ஃபுல் படமாக வரும். ஏன்னா இது வந்து செகண்ட் ஹாப்பில் தான் ட்ராவல் ஆகும். ஒரு ஃபுல் படம் ஒரு 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 தனி இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஎன்ட்ரிக்கு நல்ல படமாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க வந்து இதுக்குள்ளேருந்து வெளில போனாங்க. அப்புறம் அந்த இடத்துல யார் போகலாம் அப்படின்னு மஞ்சு வாரியார், பார்வதி அந்த மாதிரியெல்லாம் பேசி பார்த்தோம். அப்போ அமலா பால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போனோம். அவங்க அப்போதைக்கு கல்யாணம் ஆகிட்டு நடிக்கலை அப்படிங்கிறது இருந்தாங்க. அவங்கள்ட்ட கதை சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக ஜோ மேம் இருந்திருந்தால் அந்த இடத்துல எப்படி இருந்திருக்குமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக அமலா வந்து இன்னும் நல்லாவே எனக்கு வெண்பா கேரக்டர் நான் எப்படி பார்த்தனோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு அமலாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். உங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படமும் சரி, இதுக்கப்புறம் வர படமும் சரி, ஒரு படத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த படங்கள் இந்த மாதிரி லேட்டாக வர்றதுனால படத்துக்கான பலவீனம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் சரி வெயிட் பண்ண வைக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதுவுமே பிளான் பண்ணுறதே கிடையாது. இப்போ பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது? எனக்கு பிறந்ததே பிரச்சனை தான். நான் பிறந்ததுலேருந்தே குழந்தை பாண்டராஜ் வந்து இது குழந்தை வகுத்துக்குள்ள இருக்கும்போதே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உள்ளுக்கு ஒரு பிண்டம் இருக்குது, அதை அறுத்து எடுக்கணும்னு தான் எடுத்திருக்காங்க. அங்கேயே வந்து பெரிய இதுதான். அதனால் வந்து பிறந்ததுல இருந்து வளர்ந்த வரைக்குமே எனக்கு பிரச்சனைன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ இங்கே சினிமாவில் நடக்கிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையாக எனக்கு அது தெரிய கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து போராட்டம்னு தான் போயிருக்கேன். அதனால் வந்து இதெல்லாம் எனக்கு சப்பமேட்டு இருந்த பிரச்சனைகள், இந்த படம் தள்ளி போகிறது, 2 வருஷமாக 3 வருஷமாக ரிலீஸ் ஆகாதது, என்னென்னா ஒரு 120 உழைப்பு ஒரே ஒரு ஆளுனால வேஸ்ட்டாக கிடக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் மட்டும்தான் உண்டே வழியே, மற்றபடி எனக்கு இதெல்லாம் கிடையாது. எப்போ இருந்தாலும் வரத்தான் போகுது. இன்னொன்று 1 வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு தெளிவாக இருக்கிற ஒரு ஆள். என்னுடைய பார்த்தீங்கன்னா பசங்க 2009 ரிலீஸ் ஆச்சு, வம்சம் 2010, 2011 படமே இல்லை, 2012 மெரினா, 2013 ஒரு வருஷம் ஒரு படம் தான் பண்ணியிருப்பேன். 2014 படமே இல்லாமல் போச்சு. இப்போ 2015 நல்ல வேலை பசங்க 2 வந்து அதை ஃபுல்லப் பண்ணிடுச்சு இயருடைய எண்டில் வந்து. பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இது பிளானே கிடையாது. நான் கரெக்டாக வருஷம் ஒரு படம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து அடுத்தவங்களுடைய கரெக்டாக அவங்க பிளான் இல்லாததுனால அது வருஷம் வந்துடுச்சு. ஒரு விதத்தில் பார்த்தா நல்லது தான். என்னென்னா பழு அதிகமாகிடுச்சு எனக்கு வந்து. இப்போ என்னென்னா இந்த பசங்க 2 டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகுது, அடுத்து 14 20 நாளில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நான் அடுத்தடுத்து ஹிட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்னுடைய வேலை இது வந்து டென்ஷன் அதிகமாகுது. அடுத்தடுத்து 3 படம் அப்படிங்கும்போது ஒர்க்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. பட் இதெல்லாம் ஒரு சவால் தான். இதெல்லாம் கடந்து தான் சினிமாவிலேருந்து ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த படத்தில் வந்து பாலசுப்ரமணியம் சினிமோட்டோகிராஃபர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட ஒர்க் இந்த படத்துக்கு உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருந்திருக்கு? எனக்கு ஆக்சுவலாக பாலசுப்ரமணியம் சார் வந்து இது நம்ம ஆளுக்குள்ள தான் நானும் அவரும் ஃபஸ்ட்டு ஜாயின்ட் ஆனோம். ஆக்சுவலாக இது நம்ம ஆளுக்கு கேட்கும்போதே அவர் வந்து இல்லை நல்லா போயிட்டுருக்கு, இந்த படம் லேட் ஆகும், நமக்கு வேண்டாம்னு எஸ்கேப் தான் ஆனார். இல்லைங்க 5 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை உள்ளே கொண்டு வந்தேன். பட் என்னுடைய ஒர்க் ஸ்டைல், என்னுடைய சின்ன டீட்டெயில்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பசங்க 2 ஆரம்பிக்கும்போது அவரை பற்றி எந்த கதையை சொன்னேன், ஐயோ சூப்பராக இருக்குது, இந்த படமும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அடுத்து கதகளி கதையை சொன்னேன். இப்போ தொடர்ந்து 3 படமே அவர் தான். 3 விதத்தில் இருக்கும். எனக்குமே வந்து பசங்க 2 பார்த்துட்டு அடுத்து பொங்கலுக்கு வந்து கதகளி வருது. டோட்டலாக இது பாண்டராஜ் படம் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அது ஆக்ஷன் த்ரில்லர். அடுத்து இது நம்மால் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு லவ் ஃபில்ம். இது 3 ஜேனரில் இருக்கும். எனக்கும் கேமராமேனுக்கும் 3 டோனில் இருக்கும். ஒரு நல்ல கேமராமேன் கிடச்சிருக்காரு. ஒரு நல்ல கேமராமேன் கிடச்சிட்டாங்களாவே நமக்கு படத்தில் உள்ள பழு அதிகமாக கம்மியாகிடும். எனக்கு வந்து நல்ல ஒரு கேமராமேன் எனக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லலாம். பாண்டியராஜ் சார் வந்து இதுக்கு முன்னாடி பசங்க குழந்தைங்க வச்சு பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்துலேயும் வந்து பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நடித்த பசங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க?
இல்லை பொதுவாக ஒரு படத்தில் வந்து சும்மா ஒரு 2-3 சீன் குழந்தைகள் நடிக்கணும் அப்படின்னாவே டேரக்டர்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா குழந்தைகளுடைய மூடில் ஒரு படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் அவங்கள டியூன் பண்ணி நம்ம மூடுக்கு அவங்கள கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க மூடுக்குள்ளே நம்ம போயிடணும். அது யார் மூடுக்குள்ளே யாரை கொண்டு வரங்கிறது தான் அந்த 10 நாள் நடக்கும். நான் கூடுமான வரைக்கும் குழந்தைகளை நம்ம மூடுக்கு கொண்டு வரவே முடியாது. அதனால் நான் அவங்க மூடுக்கு போயிடுவேன். ஏன்னா இந்த குழந்தைகளை வந்து ஒரு மெயின் ஹீரோயின்னா கவின், நயனா அப்படின்னு 2 குழந்தை தான், 2 7.5 வயசு குழந்தைங்க. அப்போ 6.5 வயசில் அந்த குழந்தைகளை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த குழந்தைகளுக்கு 8 வயசே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த படத்துக்காக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டர் 2 பேர் அவங்கள வந்து பீச்சு கூட்டி போகிறது, மாலுக்கு கூட்டி போகிறது, வெளில ரோட்டில் கூட்டி போகிறது, கூச்சத்தை போக்குறது, சும்மா ஷூட் பண்ணி பார்க்குறது, ஸ்டில்ஸ் எடுத்து பார்க்குறது, அவங்கள பேச வச்சு பார்க்குறது. ஏன்னா டயலாக்லாம் வந்து நல்ல லென்த்து டயலாக்லாம் ரொம்ப டயலாக்லாம் இருக்குது. ஸோ அவ்வளவு ட்ரெயின் பண்ணி தான் அந்த குழந்தைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுக்குள்ள வந்து சின்ன கேரக்டராக ஒரு 50-60 குழந்தைகள் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே எல்லா சீன்களையும் இந்த குழந்தைகள் வந்து போயிட்டே இருப்பாங்க. குழந்தைகள்கிட்ட வந்து வேலை வாங்கிட்டா அவங்கள ஓரளவுக்கு டியூன் பண்ணிட்டா அப்படின்னா வேலை வாங்குறது ஈஸியாக இருக்குது. பெரியவங்கள்ட்ட வேலை வாங்குறத விட குழந்தைகள்கிட்ட வேலை வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நானே வந்து இந்த குழந்தைகள் பயங்கரமாக நடிச்சிருக்கு, பயங்கரமாக இதுவாக இருக்குது, இவங்க பயங்கரமாக வருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தோறும், அடா நல்லா நடிச்சிருக்குங்க அப்படின்னு. பசங்களையும் அப்படி தான் இன்றைக்கி பார்த்தா அந்த பசங்களே வந்து 4 பேர் வளர்ந்து 4 ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து நின்று கோழிச்சோடா வஜ்ரம் அப்படி இப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் கண்டிப்பாக நல்லா ஒரு திறமையான பசங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸுக்கு எப்படி பசங்களை நடித்த பசங்களை பிடிச்சதோ பசங்க 2ல் நடித்த பசங்களையும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மற்ற கேரக்டர் பிந்து மாதவி, மற்றவங்க கார்த்திக் குமார், இவங்களோட கேரக்டர், அவங்களோட ரோல்ஸ் இதில் சூர்யா சாரும் அமலாபாலும் பேர். அவங்க ஒரு டாக்டர் டீச்சர் கேரக்டர், அவங்களுக்கு 2 குழந்தை. அதே மாதிரி பிந்து மாதவி, கார்த்தி. பிந்து மாதவி கேரக்டர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு அப்படின்னா வீட்டில் எப்போ வருவாப்பில், எப்போ பேசுவாப்பில் அப்படின்னு வீட்லேயே தனிமையாக இருக்கிற ஒரு கேரக்டர். கார்த்தி வந்து ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பரபரப்பான ஒரு டென்ஷனாகவே வேலை, அது இது ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஃபோன்லேயே கட்டிக்கிட்டு அழுகிற ஒரு கேரக்டரில் கார்த்தி பண்ணியிருக்காப்புல. முனிஷ்காந்த், அந்த முண்டாசுப்பேட்டையில் வந்து முனிஷ்காந்த் நடித்த ராமதாஸ் வந்து இந்த படத்தில் பெரிய கேரக்டர். அவனுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக முனிஷ்காந்த் வருவாப்புல ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா த்ரோட் காமெடி பண்ணியிருக்காப்புல. அவனுக்கு பேராக வந்து வித்யானுங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அதிபர் ரொம்ப படங்களில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு பிந்து மாதவி எல்லாம் நல்லா ஒரு ஹீரோயினாக பண்ணிக்கிட்டே திடீர்னு அம்மா கேரக்டராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். என்ன அப்படின்னா இங்கே சூர்யா சாரில் இருந்து, பிந்து மாதவியிலேருந்து, அமலாபாலில் இருந்து, கேமராமேனில் இருந்து எல்லாருமே ஒரு பாயிண்டில் ஜாயிண்ட் ஆனதுக்கு காரணம் ஒரு குழந்தைகளுக்கு, ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல படம் சொல்கிறோம், எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் வந்து யாருமே வந்து இந்த பேமெண்ட் வேணும், இந்த மாதிரி இது வேணும், எதுவுமே இது பண்ணிக்கல. ஸோ ஒரு நல்ல படத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதில் வந்து சமுத்திரக்கனியன் இருப்பார், ஜெயபிரகாஷ் இருப்பார், டேரக்டர் மனோஜ்குமார், டேரக்டர் ஆர் உதயகுமார், சூரி, அந்த மாதிரி ஒரு 15-20 பேர் வந்து ஒரு சீன்லலாம் வந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னா ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான். இந்த படத்தில் சூர்யா சார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாலும் கால்ஷீட்லாம் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் 2D என்டர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இது வரைக்கும்? டூடி இதில் வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட் காப்பி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நான் தான் படம் பண்ணேன். இந்த படம் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்போ ஷூட்டிங் போகிறேன், என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் ஃபஸ்ட்டு காப்பியாக படத்தை முடிச்சுவிட்டு அவங்கள்ட்ட வந்து இது பண்ணேன். நல்ல ஃப்ரீடம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் நம்பினாங்க என்னைய, நானும் அவங்க நம்பிக்கையை காப்பாற்றிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். இந்த படம் வந்து பசங்க டு பசங்க இதோட கண்டினியூட்டி சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் குழந்தைங்களுக்கான படமாக இருக்குமா, இல்லை வந்து சூர்யா சார் இருக்காரு ஸோ எக்ஸ்ட்ரா எதுனா இருக்குமா, எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து எப்படி வந்து இந்த படத்தை எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்க்கணும், இல்லை படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்க்கணும்? இல்லை இதுதான், இது வந்து நீங்கள் வந்து சிங்கம் சூர்யாவையோ மாஸ் சூர்யாவையோ இதில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. சூர்யா படமாக யாரும் பார்க்கவே வரக்கூடாது, அதுதான் என்னுடைய இது குழந்தைகள் படம். குழந்தைகளுக்குள்ளே அதான் ஆடியோ லாஞ்சிலே சொல்லியிருப்பேன், ஹீரோயின் 7.5 வயசு குழந்தைங்க, சூர்யா சார், அமலாபால், பிந்து மாதவி, முனிஷ்காந்த் எல்லாருமே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு அப்பா கேரக்டர். நம்ம வீட்டில் வந்து கல்யாணம் ஆகும்போது அப்பா வந்து ஒரு ஹீரோவாக இருப்பான், அந்த குடும்பத்தில் அது மாதிரி இருப்பான். என்றைக்கு அந்த வீட்டில் குழந்தை ஒன்று பிறந்து வளர்ந்து நிற்கிதோ அது ஹீரோவாகிடும், ஹீரோயின் ஆகிடும். அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்து அந்த குழந்தைகள் தான் இது. பட் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக கேடி பில்லா கில்லாடி ரங்கா மாதிரி எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது, அதான் உண்மை. ஃபேமிலி ஆடியன்ஸ்
ரொம்ப ஃபேமிலி படத்தை ரசிக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். அதுக்காக வந்து இது வந்து ஏதோ ஃபேமிலின்னா ஃபேமிலி மட்டும் இருக்காது, எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் வந்து குழந்தைய பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த பசங்க 2 ரொம்ப பிடிக்கும். பசங்க 1 படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படின்னா இந்த பசங்க படம் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலான ஒரு படம் தான் பசங்க 2. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு அப்புறம் பசங்க படம் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணிச்சு. இப்போ அந்த ட்ரெண்டே நீங்கள் திருப்பி வந்து பசங்க டூர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அதோட ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்குது? இது அந்த ட்ரெண்டை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணுமா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக அஞ்சலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படம் 1-2 வந்திருக்கு, பட் பெருசாக ரீச் எதுவுமே இல்லை. பசங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைகள் படம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா பசங்க வந்து நல்ல படம் அப்படின்னு பேர் எடுத்தது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் அது ஹிட் ஆச்சு. இங்கே வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நல்ல பேர் வாங்குச்சு, அவார்டு வாங்குச்சு, அதை மீறி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கைக்கு பணம் திரும்பி வந்துச்சா அப்படிங்கிறதுல தான் எந்த சினிமா எடுத்தாலும் பார்ப்பாங்க. அதை பசங்க பண்ணும்போது இப்போ பார்த்தா திருப்பி வந்து காக்கா முட்டை அதை திருப்பி ஸ்ட்ராங் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து காக்கா முட்டை அது அவார்டாகவும் கமர்ஷியலாகவும் தேட்டரில் வந்து ஒரு பெரிய ஹீரோவை எப்படி கைதட்டி ரசித்தாங்களோ அதே மாதிரி அந்த 2 குட்டி பசங்களையும் ரசித்தாங்க. இப்போ பசங்க 2 வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப குறைஞ்ச பட்சமான குழந்தைகள் படம் வருது. பசங்க 2க்கு அப்புறம் ரொம்ப குழந்தைகள் படம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்ல குழந்தைகள் சினிமா அதிகமாக வரும் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்காக கூட அந்த பசங்க 2 இருக்கலாம். இன்னொன்று ஒரு சின்ன படத்துக்குள்ளே ஒரு குழந்தைகள் படத்துக்குள்ளே சூர்யா மாதிரி ஒரு ஆள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கும்போது மற்ற ஹீரோக்களுக்கும் ஏன் நம்மலாம் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு படமாகவும் அமையலாம். எல்லாம் தான் வெற்றி தான் வந்து நிர்ணயிக்கும். நல்ல படம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது எப்படி மக்களை போய் சென்றடையுது எப்படிங்கிறத வெற்றியை வச்சு தான் இது அடுத்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். சார், இப்போ வந்து பசங்க வந்து கேஷுவலாக ரிலீஸ் ஆச்சு, சூப்பர் ஹிட் மூவி. இப்போ பசங்க 2 வந்து இப்போ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகுது. இதோட சீக்வல் எதிர்பார்க்கலாமா? அது எதிர்பார்க்கலான்றத நீங்களே அதை டைரக்ட் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்கலாமா, இல்லை யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கேட்டு சார் இந்த பசங்க நேம் வந்து நாங்கள் எடுத்து இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் இது பண்ணுவீங்களா? இல்லை பசங்க லோகோவை இது பற்றி பசங்க அதை டேக் நேம் வச்சு இது வந்து 3rd பார்ட் அப்படின்ற மாதிரி அதே சீக்வல் மாதிரி எடுக்கிறது இல்லை. இன்னுமே பசங்க சீக்குவல் யாருமே எடுக்க முடியாது, நான் தான் எடுக்கணும். ஏன்னா அது ஒரு லோகோவாக கொண்டு வந்துட்டோம் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் பசங்க 2 அப்படின்னா. பசங்க 2 கண்டிப்பாக நல்ல பசங்களில் என்ன இது கிடைச்சது அங்கீகாரம் அதே மாதிரி பசங்க 2லேயும் கிடைக்கும்னு நம்புகிறேன். கிடச்சிச்சு அப்படின்னா அதே எதுக்கு இப்போ சிங்கத்தை வந்து சூர்யா சார் வச்சுக்கிட்டது மாதிரி நான் பசங்களை நான் வச்சுக்குவேன், அதனால் யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். அடுத்தடுத்து பசங்க 3, 4 அது இந்த 2உடைய வெற்றியை வச்சு தான் சொல்ல முடியும். நல்லபடியாக அமைஞ்சது சிங்கம் 2 மாதிரி இதுவும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3, 4ன்னு நம்ம பசங்களை எதிர்பார்க்கலாம். கதகளி படம் முடிஞ்சிருச்சு, பொங்கல் ரிலீஸ். விஷால் சாருக்கு வந்து இது வந்து டோட்டலாக அவர் படம் மாதிரி இருக்காது. பாண்டியராஜ் படம் மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக பாண்டியராஜ் படம் மாதிரி இருக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். நான் வந்து இது வரைக்கும் ஆக்ஷன் த்ரில்லர்லாம் பண்ணதே கிடையாது. அதுக்காக ஆக்ஷன் வந்து ஒரு 10 பேர் பறக்கிறதோ டாடா சும்மா போய் பனைமரத்தில் இடிக்கிறதோ இல்லை அந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ரோப்பே கிடையாது முதல்ல ஃபைட்டர்ஸ்க்கு யார் இதுன்னா. அதுக்காக என்கிட்ட ரொம்ப ஒரு சாஃப்டாக ஜாலியாக ஒரு லவ் அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்குது வரைக்கும். இல்லைனா குழந்தைகள் அப்படின்னா எனக்கும் இது வந்து ஒரு சவாலான படமாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து சீட்டு நின்றில் உட்கார வச்சு கட்டி போட்டு ஒரு படத்தை ஆக்ஷன் த்ரில்லராக கொடுக்குறது எனக்கும் சவாலாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு பாண்டியராஜ் விஷால் படமாக அது இருக்கும் கதைகளை நான் நம்புகிறேன். நிகழ் சினிமாஸ் நேரில் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ஜாய்.